இரவு நேரம். அருண் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். திடீரென்று அவனுடைய மொபைல் ஒலித்தது. திரையில் தெரியாத எண். தூக்க கலக்கத்திலேயே அவன் அழைப்பை ஏற்றான். ஹலோ. சில நொடிகள் அமைதி. பிறகு ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. மெதுவான குரல், பயத்தால் நடுங்கும் குரல். தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள். அருண் உடனே எழுந்து உட்கார்ந்தான். யார் நீங்கள்? ஆனால் அந்த பெண் பதில் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக ஒரு முகவரியை மட்டும் சொன்னாள். ஊரின் எல்லையில் இருந்த ஒரு பழைய வீட்டின் முகவரி. அதை கூறியவுடன் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அருண் மீண்டும் அந்த எண்ணுக்கு அழைத்தான். பதில் இல்லை. ஏனோ அந்த குரல் அவன் மனதை விட்டு அகலவில்லை. அது ஒரு விளையாட்டாகவோ ஏமாற்று அழைப்பாகவோ தோன்றவில்லை. உண்மையிலேயே உதவி கேட்கும் ஒருவரின் குரல் போல இருந்தது. அடுத்த நாள் காலை ஆர்வம் அவனை அந்த முகவரிக்கு கொண்டு சென்றது. ஊரின் ஒதுக்குப்புறத்தில் தனியாக நின்றிருந்தது அந்த வீடு. உடைந்த ஜன்னல்கள், துருப்பிடித்த கதவு, வளர்ந்து கிடந்த புதர்கள். பல ஆண்டுகளாக யாரும் அங்கே வாழாதது போல் இருந்தது. அந்த வீட்டை பார்த்து கொண்டிருந்த அருணிடம் அருகில் வசித்த ஒரு வயதானவர் வந்து நின்றார். இந்த இடத்தில் நீ இருக்கக்கூடாது என்றார். ஏன் என்று அருண் கேட்டான். முதியவர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு அந்த வீட்டை பார்த்தபடி பேச ஆரம்பித்தார். பல வருடங்களுக்கு முன் ஒரு இளம் பெண் இந்த வீட்டில் கொலை செய்யப்பட்டாள். அருணின் உடலெங்கும் ஒரு குளிர் ஓடியது. அந்த இரவு அவனால் தூங்க முடியவில்லை. அந்த குரலும் அந்த வீட்டும் அவன் மனதில் சுற்றிக் கொண்டே இருந்தன. திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. மொபைலை எடுத்து அந்த தெரியாத எண்ணை இணையத்தில் தேடினான். முதலில் எதுவும் கிடைக்கவில்லை. சிறிது நேரம் கழித்து ஒரு பழைய செய்தித்தாள் கட்டுரை அவன் கண்களில் பட்டது. அதை திறந்தவுடன் அவனுடைய கைகள் நடுங்க ஆரம்பித்தன. அது அந்த வீட்டில் கொலை செய்யப்பட்ட பெண்ணை பற்றிய செய்தி. அந்த பெண்ணின் புகைப்படத்திற்கு கீழே ஒரு தொலைபேசி எண் இருந்தது. அருணின் இதயம் ஒரு நொடி நின்றது. அது நேற்றிரவு அவனை அழைத்த அதே எண். பயத்தில் அவன் உறைந்து போனான். அப்போது திடீரென்று அவனுடைய மொபைல் மீண்டும் ஒலித்தது. அதே எண். நடுங்கும் விரல்களுடன் அவன் அழைப்பை ஏற்றான். மீண்டும் அந்த பெண்ணின் குரல். ஆனால் இந்த முறை அவள் அழவில்லை. அவளின் குரல் அமைதியாக இருந்தது. மேலும் மிகவும் அருகில் இருந்தது. அவள் அவனுடைய காதோரத்தில் நின்று பேசுவது போல. பிறகு மெதுவாக அவள் சொன்னாள், நீ வந்ததற்கு நன்றி. அந்த நொடியில் அருணின் உடல் உறைந்து போனது. ஏனெனில் அவன் தோளின் மீது யாரோ ஒரு குளிர்ந்த கையை வைத்ததை அவன் உணர்ந்தான். அவனுடைய மூச்சே நின்றுவிட்டது. மெதுவாக அவன் திரும்பி பார்த்தான். அங்கே யாரும் இல்லை. பயத்தில் நடுங்கியபடி எதிரே இருந்த கண்ணாடியை பார்த்தான். அதில் அவனுக்கு பின்னால் ஒரு இளம் பெண் நின்று கொண்டிருந்தாள். முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகையுடன். அருண் அதிர்ச்சியில் கண்களை மூடித் திறந்தான். மீண்டும் கண்ணாடியை பார்த்தான். இந்த முறை அவள் இல்லை. அழைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த இரவுக்கு பிறகு ஒவ்வொரு இரவும் கண்ணாடியை பார்க்கும்போது அந்த பெண் மீண்டும் தெரிந்தாள். முதல் நாள் தொலைவில், அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் அருகில், அதற்கு பிறகு இன்னும் அருகில். இப்போது அவள் அவனுக்கு பின்னால் நின்றிருக்கிறாள். அவன் திரும்பி பார்க்க துணியவில்லை.